Hello guys, welcome to MO4 Tech. இந்த வீடியோல UDC எக்ஸாமினேஷனுக்கு ஃப்ரீயா கோச்சிங் தராங்க. யாரும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் லேபர் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரியில இருந்து ஃப்ரீயா UDC எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் தராங்க. அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ் அப்படி எல்லாத்தையும் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் அது. இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஃப்ரீ கோச்சிங் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களாம் கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் புதுச்சேரி ரீஜனில் இருக்கணும். ஃபர்ஸ்டே அதுதாங்க, புதுச்சேரி ரீஜனில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் புதுச்சேரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுதான் ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது வந்து அவங்க ரெண்டாவது வச்சிருக்காங்க. மூணாவது பாயிண்டா, நாங்கள் வந்து பிபிஎல் அதாவது ரெட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு, ஐ மீன் ரேஷன் கார்டு தான் அவங்க சொல்கிறாங்க போல, ரெட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்டா, நீங்கள் யூடிசி போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நான் அப்ளை வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார் யூடிசிக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் ரன்னிங், இப்போதைக்கு கவர்மெண்ட் ரன்னிங் கோச்சிங் சென்டரில் நீங்கள் இது வரைக்கும் இப்போதைக்கு படிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் த ஏஜ் கிரைட்டீரியா. நீங்கள் ஐ மீன் இது யூடிசி சேர்ந்ததாங்க இது வரும். யூடிசி ஏஜ் கிரைட்டீரியா பண்ணியிருந்தேன் இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கீழே வந்து ஏஜ் கிரைட்டீரியா கொடுக்கல, அதுதான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே, அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே அட்மிஷன் ஓகேவான்னு கேட்டீங்க. இல்லைங்க, அவங்க வந்து அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வைப்பாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் சீட் பொறுத்து தான் நாங்கள் வந்து ஆள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த போர்ட்டல் லேபர் பிஒய் இதில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண. அது வந்து நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஓப்பன்ஸ் ஃப்ரம் 24/11/2012 இருந்து 30/11/2012, அதாவது ஒரு 6 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் நினைச்சதை விட ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சுன்னா நாங்கள் ஒரு ப்ரீலிமினரி டெஸ்ட் வச்சு கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே ரிஜிஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எல்லா ஃபார்மையும் ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். நோ காலம் ஷுட் பி லெஃப்ட் பிளாங்க், எல்லாத்தையும் நீங்கள் பிளாங்காக விடக்கூடாது சொல்லிட்டாங்க. இந்த லிங்க் தொட்டா ஓப்பன் ஆகும் பாருங்க. லிங்க் தொட்டுறேன்னா இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா? இதுதாங்க லிங்க், இதை கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபார் த ஃப்ரீ யூடிசி கோச்சிங் கிளாஸ் இது ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட மெயில் ஐடி இருக்கோ செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான மெயில் ஐடியெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறீங்களான்றது. ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க, உங்களோட நேம், அதாவது யூடிசியில் நீங்கள் என்ன அப்படி அப்ளை பண்ணீங்களா, ஆதாரில் எப்படி இருக்கோ கரெக்டான நேமா கேப்ஸில் ஸ்மால் கேப்ஸில் கொடுங்க, நல்லாயிருக்கும். கேப்ஸில் கொடுங்க. ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க, ஆஸ் பர் த ஆதார் கொடுங்க. 6 மேலா ஃபீமேலா அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. இமெயில் அட்ரஸ் யூடிசியில் என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் கொடுங்க. யூடிசியில் கொடுத்தது கொடுங்க, அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டகரி இது பாருங்கள், ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, இது உங்களுக்கு தெரியும். எந்த கேட்டகரியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ யூடிசி அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து வெதர் சோஷியலி டிசபிலிட்டி பர்சனா, ஆமானா ஆமாம் கொடுங்க, இல்லைனா இல்லை 40% டிசபிலிட்டிக்கும் மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுங்க, ஆமானா ஆமாம் கொடுங்க. அட்ரஸ்லாம் உங்களுக்கு தெரியல, ஆதாரில் இருக்க அட்ரஸ் யூடிசியில் என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டாக. அட்ரஸ் லைன் 1, லைன் 2, அட்ரஸ் லைன் 3 உங்கள் இஷ்டம் தான். பட் ஆனால் அட்ரஸ் லைன் 1 கம்பல்சரி. அட்ரஸ் லைன் 2, 3 3 லைன் மேலே போச்சுன்னா கொடுங்க. பின்கோடு கரெக்டாக கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா, அதாவது அரியாங்குப்பம், பாகூர், எம்ப்ளம், கதிர்காமம், காலாப்பேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. காமராஜ் நகர், லாஸ்பேட், மணவேலி, உங்கள் ஏரியா எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. வெளியூர் எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் யூடிசியில் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாய்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதாங்க முக்கியம். இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிருக்கீங்களா, அதாவது எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஓகேங்களா. வெதர் பாவர்ட்டி லைனா, அதான் அங்கே கேட்டாங்களே ரெட் கார்டு இதை கேட்டுருந்தாங்க இல்லையா, அதுதான் போல இது. நீங்கள் ஆமாம் ரெட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. டிக்ளரேஷன் இப்போ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் கம்ப்ளீட் அக்யூரேட், என் நாலேஜ்க்கு எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆமாம் நான் கொடுத்த எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும். அது வந்து 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 1 MBக்கு மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிடிஎஃப் கம்ப்ரஸர் கூகுளில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க, சின்னதாகிடும். சிக்னேச்சருமே 1 MBக்கு மேலே போகக்கூடாது. சிக்னேச்சர் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஜேபிஇஜி தான் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு நான் சொன்னேன் இல்லையா, ரெட் கார்டுனா கண்டிப்பாக ரேஷன் கார்டு கேட்டிருப்பாங்க. அதோட ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் எந்த கார்டோ அந்த கார்டு, அது ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக.
யூடிசி அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, யூடிசி அப்ளை பண்ண உடனே அது ஒன்று, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இங்கே கொடுங்க. அதை அது 1 MBக்கு மேக்ஸிமம் அது வந்து 1 MBக்குள்ளே தான் இருக்கும். அவங்க தானே ஜென்ரேட் பண்ணி அனுப்புறாங்க. சிக்னேச்சர் நீங்கள் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதாங்க. நீங்கள் எல்லா இது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்மிட் ஆகிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் இமெயிலில் தான் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அவங்க வந்து யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, லேபர், இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாங்கள் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேபி எல்லாராலையும் கோச்சிங் கிளாஸ் காசு கொடுத்து போக முடியாது. இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.